ஒளிபரப்ப உதவுபவர்கள் சுரேஷ் மற்றும் ரமேஷ் குடும்பத்தினர், சென்னை. மெட்டில்டா சூசை பிள்ளை 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணி தன்னை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று சிறப்பாக நம்முடைய திரு அவையானது புனித ஆகத்தான் கன்னி மறைசாட்சியின் நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. சிசிலியை பூர்வீகமாக கொண்ட புனிதை மிக முக்கியமாக 3ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மறைசாட்சியத்தை அடைந்தவராக இந்த புனிதை கருதப்படுகின்றார். பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்தவராக இந்த புனிதை திகழ்கின்றார். எல்லாவற்றையும் இறைவனுக்கே ஒப்புக்கொடுத்து தன்னை கடைசி வரையிலும் கன்னிமையை காப்பாற்ற அவர் போராடிய போராட்டங்கள் மிக பெரியது. ஆகவே இன்றைய நாளிலே மிக முக்கியமாக மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் பாதுகாவலராக இந்த புனிதை ஆகத்தான் இருக்கின்றார். ஆகவே சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த புனிதையினுடைய வேண்டுதல்களை சிறப்பாக நாம் பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கண்ணியும் மறைசாட்சியுமான புனித ஆகத்தான் கற்பின் சிறப்பாலும் மறைசாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 10 முதல் 12 முடிய. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகம் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தன் மூதாதையருடன் துகில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேல் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரேனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூதாதையர் இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்று வாழ்த்து பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 7-13 முடிய. இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள்.
உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தான் இறைவனுக்கு மட்டுமே சொந்தம், வேறு எவருக்கும் சொந்தம் இல்லை என்கின்ற ஒரே லட்சியத்தோடு வாழ்ந்தவர் புனிதை ஆகத்தா. திருமணம் வேண்டாம் என்ற நிலைப்பாடு எடுத்து கடைசி வரையிலும் வாழ்ந்தவர். தன்னுடைய கன்னிமையை இறைவனுக்காக ஒப்பு கொடுத்த ஒரு மாபெரும் புனிதை. அன்புமிக்கவர்களே, புனித ஆகத்தா மிகவும் அழகாக இருந்தார். ஆகவே அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அவரை சூழ்ந்திருந்த பலரும் அவரை திருமணம் செய்ய ஆசைப்பட்டார்கள். ஆனால் எனக்கு திருமணம் வேண்டாம் என்றும் நான் இறைவனுக்கே சொந்தம் என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆகவேதான் அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று குவின்சியன் என்கின்ற அரசன் மிகவும் ஆசைப்பட்டான். ஆனால் அந்த அரசனினுடைய அந்த வேண்டுதலை கூட இந்த புனிதை தூக்கி எறிந்தார், நிராகரித்தார். ஆகவே மிகவும் வேதனை அடைந்த அந்த அரசன் என்ன செய்தான் என்றால், இதோ இந்த ஆகத்தா ஒரு கிறிஸ்தவளாக இருக்கின்றார், ஆகவே அவரை தூக்கி சிறையிலே அடையுங்கள் என்று சொல்லி அவரை தூக்கி சிறையில் போடுகிறான். சிறையிலே அடைப்பட்டு பல சித்திரவதைகளை அந்த அரசன் இந்த புனிதைக்கு தருகின்றான். அதில் மிகப்பெரிய சித்திரவதை என்ன என்று பார்க்கின்ற போது கசை அடிகள். அதன் பிறகு இரும்பு கொக்கிகளால் அவருடைய உடல் முழுவதுமாக தோலை அவர்கள் பிளந்து எடுத்தார்கள் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இறுதியாக அவரை இன்னும் அதிகமாக துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த அரசன் அந்த புனித ஆகத்தா அவருடைய மார்பகங்களை கூட வெட்டச் செய்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆக அத்தகைய ஒரு இரத்த வேதனையிலே அந்த சிறைச்சாலையிலே அவர் துன்புற்று இருக்கின்ற தருணத்திலே இயேசுவிடம் இந்த ஜெபத்தை அவர் ஜெபிக்க முற்பட்டார். ஆண்டவர் இயேசுவே, இதோ இந்த துன்பத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் கடைசி வரையிலும் என்னுடைய நிலைப்பாடு உமக்கே நான் சொந்தம் என்கின்ற வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆகவேதான் அந்த நேரத்திலே இரவிலே அவர் உறங்குகின்ற போது அவருக்கு முன்பாக புனித பேதுரு அங்கே ஒரு வானதூதரோடு காட்சி தருகிறார். புனித பேதுருவும் வானதூதரும் அவர் அருகே வந்து அவருடைய காயங்களை எல்லாம் சுகப்படுத்தி அவரை மீண்டுமாக ஒரு நற்சுகம் கொடுத்து அவரை அந்த சிறையிலே வைக்கிறார்கள். இதை பார்த்த அந்த அரசன் இன்னும் அதிகமாக கோபம் அடைந்தான். எப்படி இந்த புனிதை ஒரே இரவிலே சுகம் பெற்றால், யார் இவருக்கு சுகம் கொடுத்தது என்று இன்னும் அதிகமாக துன்புறுத்த நினைத்து இறுதியாக அந்த புனிதையை கொலை செய்து வெட்டி தூக்கி எறிகிறான். இதுதான் புனித ஆகத்தம்மாளுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கிறது. அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் இதுதான்: உலக இன்பங்களை மறக்கச் செய்து துன்பங்களை ஏற்றுக்கொள்ள பொறுமையை தந்த என் ஆண்டவரே போற்றி போற்றி என்பது அவருடைய தினந்தோறும் பாடுகின்ற பாடலாக இருந்தது. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 திருத்தூதர்களை இருவராக அவர் அனுப்புகின்றார். ஆகவே அனுப்புகின்ற போது அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே அவமானங்கள், நிராகரிப்பு, துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க அவர் அழைக்கின்றார். ஆகவே இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை சபிப்பவர்கள் ஏராளமாக இருப்பார்கள். துணிவோடு நில்லுங்கள், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த ஒரு ஆசிரான வார்த்தைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். 2 மட்டும் ஒருபோதும் நீங்கள் மறக்க வேண்டாம். 1, ஆண்டவரை என்றுமே நம்பி வாழுதல். 2வதாக அவரிடம் தங்களுடைய வேதனைகளை ஒப்புக் கொடுத்தல்.
இன்றைய புனிதை ஆகத்தாம் அதைதான் செய்தார். நம்பிக்கையோடு கடைசி வரையிலும் வாழ்ந்தார். தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கே உரியது, நான் ஆண்டவருக்கே உரியவள் என்று எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அன்புமிக்கவர்களே, இன்றைய காலகட்டத்திலும் நற்செய்தியின் மதிப்பீடுகள், ஆண்டவர் இயேசுவினுடைய மதிப்பீடுகள், இவற்றை கொண்டு நாமும் வாழுகின்ற போது நிச்சயமாக அச்சுறுத்தல்கள், ஏளனங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கின்ற பரிசுகளாக இருக்கும். ஆகவே அத்தனை பரிசுகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். ஆகவே மனம் தளராமல் அவரை மட்டுமே நம்பி வாழ்வோம். அதுவே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதற்கு சான்றாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து நாம் இத்திருப்பலியிலே செபிப்போம். காணிக்கைகள் செலுத்த வருகிறோம், காணிக்கைகள் செலுத்த வருகிறோம். கசப்புகளை களைந்து நின்று கயமைகளை கடந்து நின்று கனிவுடனே உமக்கு தருகிறோம், கனிவுடனே உமக்கு தருகிறோம். காணிக்கைகள் செலுத்த வருகிறோம், காணிக்கைகள் செலுத்த வருகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஆகத்தா எனும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனிதை ஆகத்தா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கிறீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனிதை ஆகத்தா, மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள்ளி வர நாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஆகத்தாய் எனும் புனிதையை கன்னிமை மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவருடைய ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவோடு மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சுரேஷ் மற்றும் ரமேஷ் குடும்பத்தினர், சென்னை. மெட்டில்டா சூசை பிள்ளை முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி